விஷயம் அக்கன்ஷன் சைக்கிள் 2200 ஆர்பிஎம்லேயே பீக் டார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஓட்டி அந்த வகையில் செல்டாஸ் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா ஓன் டெக் சீரியஸ் ஹைப்ரிட்டில் வராங்க 35 கேஎம் பில். அது வந்து ஈவிட்டாரவை ஷேடோ பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஈவிட்டாரவை அங்கே பொசிஷனிங் 700 அண்டர் டைப் பிரச்சனை பெட்டராக இருந்துச்சு. அதில் லூஸ் பண்ணிட்டாங்க. அதை விட கம்மி. நான் எதிர்பார்க்குறது 1.3 டர்போ அது வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வருது. கூடவே ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் அது நீட்டான பேக்கேஜ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். GS ஒன்ஸ் அகேன் வித் அஸ். இங்கே டெல்லியில் தான் இருக்கோம். இப்போ தான் கிளம்பலான்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு வழியாக ஃப்ளைட்டு கிடச்சி கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல பாட்காஸ்ட் ஒன்று கொண்டு வந்துடலாம். ஒரு கீயான டாபிக், மெயினான டாபிக். போன பாட்காஸ்ட்டில் என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் வண்டி வாங்கினா நல்லதா, ஜனவரியில் வாங்கினா நல்லதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து எண் நோட்டாக என்ன பேசியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சில பல கார்கள், இந்த புலி சிறுத்தை எல்லாம் வரப்போகுது அப்படிலாம் சொல்லிட்டு, நிசான் ட்ரைபர், டஸ்டரு அதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசியிருந்தோம். ஓகே, ஸோ அதே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து இப்போ எந்தெந்த கார்கள் வரப்போகுது அப்கமிங் கார்ஸில், அது எந்தெந்த கார்களுக்கு வெயிட் பண்ணுறது நல்லது, இல்லைன்னா இந்த காரில் வெயிட் பண்ணி யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுற கார்களையும் நம்ம அவாய்ட் பண்ண சொல்லி ஒரு என்னென்ன அப்கமிங் கார்ஸ் ஒரு ஃபுல் லிஸ்ட்டாக வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் டாபிக். ஸோ முதல்ல சியராலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாடா சியரா ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? டாடா சியரா, அதாவது டாடா நிறுவன கார்கள் மேலே பீப்புள் வச்ச ஒரு கிரிட்டிசிசமை வந்து ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அட்ரஸ் பண்ண ஒரு காரை நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டது வந்து இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் கேட்டாங்க. அந்த ஹைபீரியான் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து இன்றைக்கி அது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்க போது எல்லா விதத்துலையும் எஃபிஷியன்சி பர்ஃபார்மன்ஸில். அடுத்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி இஷ்யூ இருக்குன்னு நிறைய பேர் வச்ச கேள்விகளில் இதை மோஸ்ட்லி கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வண்டி த்ரூ அவுட் பார்க்கும்போது வந்து டாட்டா அதில் மிகப்பெரிய ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க. எனி காஸ்ட் அந்த கார் வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல வந்து டாட்டா நிறுவனம் உழைப்பை கொடுத்ததை நம்ம மக்களோட ரிசப்ஷன் பார்க்கும்போது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நல்ல கார் தான். உங்களுக்கு ஹைபீரியான் வந்து நேச்சுரல் கிளாஸ் ஃபைனலி வந்து டாடாஸ் கமிங் வித் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் கிளாஸ் பேக்கெட் கூட வந்து ஹைபீரியனோட அந்த டர்போ அப்புறம் டீசல் எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்குது. அதுதான், எதையுமே விட்டு வச்சிடக்கூடாதுன்னு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக், டர்போலையும் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க, டீசல்லையும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. வேரியன்ஸ் லிஸ்ட்டுமே நிறையாவே இருக்குது. ப்ரைஸிங்குமே சர்ப்ரைசிங்லி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு அவங்க வந்து டார்க் கன்வெர்ட்டருக்குள்ளே போனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த டிசியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காமல் டார்க் கன்வெர்ட்டருக்குள்ளே போயிருக்காங்க. அதுலேயும் இவங்க ஹுண்டாயோட அந்த ஹேரியரோட டார்க் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணாமல் ஈஸினோட சோர்ஸ் பண்ணதுமே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் மஹேந்திரா, மாருதி, டொயோட்டா எல்லாருமே வந்து ஈஸினோட தான் போயிட்டாங்க. அதாவது ரொம்ப நல்ல ஒரு டிரான்ஸ்மிஷன். உங்களுக்கு நம்ம மீடியா லான்ச்சில் கூட பார்த்தோம். அவரும் நம்ம அந்த ஈசன் டீம்லேயும் வந்து பேசியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஹைபீரியான், எக்கனாமிக்கலாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் வேணும் அப்படின்னா டீசலை பொறுத்த வரைக்கும் மெயின் டெஃப் கிடையாது. இதுவே வந்து எனக்கு ஒரு டே டு டே கம்யூட்டராக வேணும். இப்போ கிராண்ட்வெட்டரா, ஹை ரேடு, கிரெட்டாவோட நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வேணும்னா அந்த இடத்துல ப்ராப்பராக அந்த 1.5 எண்ணே முக்கியமான விஷயம். அக்கன்ஷன் சைக்கிள் 2200 ஆர்பிஎம்லேயே பீக் டார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது கண்டிப்பாக அதை ஓட்டி பார்த்தா தான் ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த வண்டி நம்ம வாங்க முடியுமாங்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த டாடா சியரா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த இன்ஜின் வெயிட் பண்ணலாமா வேணாமா, மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? டெஃபினட்டாக வெயிட் பண்ணலாம். டெஃபினட்டாக வெயிட் பண்ணலாம். அதில் சந்தேகங்களே வேண்டாம். கரெக்டான ஒரு இது. ஏன்னா வந்து அந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ் இல்லாததே கிடையாது. யாருக்கு என்ன இன்ஜின் வேணுமோ அதுவும் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, ஆட்டோமேட்டிக் கிடைக்குது. ஸோ இட்ஸ் அ பிக் ப்ளஸ். அடுத்தது இதனுடைய டைரக்ட் காம்படிஷன் கியா செல்டாஸ். ஸோ அந்த வண்டிக்கு வெயிட் பண்ணலாமா வேணாமா, உங்களுடைய ஃபீல் என்ன? கியா பொறுத்த வரைக்கும் வந்து நான் இப்போ புதுசாக பார்த்தது அவங்களோட பிளாட்ஃபார்ம் அப்டேட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹிண்டே கியாவோட அந்த ஓல்டர் பிளாட்ஃபார்மை வந்து டிச் பண்ணிவிட்டு தூக்கி தூர போட்டுட்டு சேஃப்டி வந்து ஃபோக்கஸ்டாக ஆல்ரெடி வந்து குளோபல் K1 நம்ம சிரோஸ் அண்ட் வென்யூவில் பார்த்தோம். அது வந்து நல்ல என்கப் ஸ்கோரும் கிடைக்கும், ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இதுவுமே வந்து குளோபல் K3ன்னு போகும்போது எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனலி நீங்கள் வந்து எனிடே இன்னி புது கியா செல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலி நல்லாயிருக்கும். நீங்கள் என்கப் கேட்டிங்கன்னா 5 ஸ்டார் வாங்கும், அதில் சந்தேகம்லாம் இல்லை. நிறைய பேருக்கு அந்த டிசைன் வந்து போலரைசிங்காக போயிடுச்சு. எனக்கும் அந்தளவுக்கு பெருசாக ஒரு ஈடுபாடு. அது வந்து எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தெரியுது, பட் ரோட் ப்ரெசன்ஸில் காராக போகும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் லுக் லைக் வந்து ஒரு மான்ஸ்டர் லுக் இருக்குது. என்ன கேட்டால் கியா வந்து சிராஸில் பண்ண மாதிரியே டிசைனில் ரிஸ்க் எடுக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ கிரெட்டா வந்து ஓரளவுக்கு எல்லாராலையும் பார்த்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு டிசைனாக ஆகிடுச்சு. ஆமாங்க. சிராஸ் வந்து அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடுச்சு. சானட் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சதோ
சிராஸ் மக்கள் வந்து சுத்தமாக ஏற்றுக்கல. காரணம் அந்த டிசைன், எக்ஸ்டீரியர் டிசைன் அந்த தான் காரணம். வகையில் செல்டாஸ் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, வண்டி பெருசு பண்ணிட்டாங்க. ஆமாங்க. ஸோ இப்போ கிரெட்டாவோடைய சேல்ஸ் பாதிக்கப்படுமா, இல்லை செல்டாஸ் வந்து இன்னும் பெரிய வண்டியா ஆகிருச்சேன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அவாய்ட் பண்ணுவாங்களா? ஸோ எப்படி இருக்கு? கிரெட்டா வந்து அந்த செக்மெண்ட்ல கிங் மேக்கர். இன்னும் வந்து இப்போ கிங் மேக்கர். கிங் மேக்கர் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர், விக்டோரிஸ் மாருதி நிறுவனம் 3 வண்டி வச்சு முட்டு கொடுக்கறத அதாவது ஃபைட் பண்ணாலும் அந்த கிரெட்டாவோட அந்த ராஜாங்கத்தை பிடிச்சு வர முடியல. ஒண்ணுமே ஒண்ணு இல்லை. செல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு நம்ம எடுத்தோம்னா செல்டாஸ் மேலே இனிமேலுமே வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் அந்த பேசிக் மாடல், பேசிக் அடுத்த மாடல், ஐ மீன் ஹெச்டி ஆப்ஷன்லாம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல அந்த பிராண்டை கம்பீட் பண்ணுற காரே கிடையாது, ஈவன் கிரெட்டா. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு பர்சனலாக என்னென்னா, ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபீச்சர்ஸ் ரிச்சாக, ரிலையபிளான ஒரு என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனோட போகணும்னா கியா செல்டஸ் பெஸ்ட் பிக். ஏன்னா கரெக்டாக ரீசன்ட் ஜென் அப்டேட்டில் வந்து சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணிட்டாங்க. செல்டாஸ் ஸ்டிஃபாக இருந்ததை கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு செல்டாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் டிசைன் போலரைசிங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும் பிரதர். அதனால் நம்ம எல்லாரையும் 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ பார்க்கலாம். செல்டாஸ் ஆன் த பேப்பர் பார்க்கும்போது நல்ல ஃபீச்சர்ஸோட, நல்ல குவாலிட்டியோட நல்லாவே இருக்குது. என்ஜின் ஆப்ஷன்ஸும் இருக்கிற செல்டாஸ் மாதிரியே அது நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். 1.5 NA, அதுலேயே IVT, 1.5 டர்போ, அதில் 7 ஸ்பீட் DCT அண்ட் டீசலில் டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வருது. ஹைப்ரிட் வந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அது பார்க்கலாம். ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணலாம். தாராளமாக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். பழைய கியா செல்டாஸ் வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா 1.5 lakhs 2 lakhs பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆப்வியஸ்லி வந்து ப்ரைஸ் டு வேல்யூன்னு பார்த்தா ஓகே தான், தாராளமாக பார்க்கலாம். பட் ஸ்ட்ரக்சரல் வைஸ் இது வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த 1 lakhக்கு அந்த ஸ்ட்ரக்சர் காம்ப்ரமைஸ் உங்களுக்கு ஓகேவே இல்லைங்கிறது டிசைடிங் ஃபேக்டர். கரெக்ட். இன்னும் இப்போ இருக்கிற செல்டாஸில் எனக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா, ரியரில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்லாம் பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அதெல்லாம் இந்த புது செல்டாஸில் அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். ரைட், இது வந்து மெயின். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண வண்டி தான் 9S XEV 9S EVல. ஸோ இது வந்து 9E வந்து பயங்கரமான சக்ஸஸ். 9Sன்னு வரும்போது 7 சீட்டர் அதே பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க, அதே அளவு ஃபீச்சர்ஸோட. இது ஒர்க் ஆகுமோ ஆகாது? அதோட லான்ச்சில் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. சேரா வந்து பண்ண மார்க்கெட்டிங் வந்து 9Sக்கு இல்லை. ஈவன் நமக்கே லான்ச் ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் ஒரு கிட்டத்தட்ட தெரியும் 9S தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கரெக்டான பிளேஸ்மெண்ட் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கார் சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதாவது டூ மச் ஆஃப் கம்ஃபர்ட்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த அடாப்டிவ் சஸ்பென்ஷன்லாம் வந்து ட்ரைவ் பண்ணும்போது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது ஒரு சில பேருக்கு சூட்டபுளாக இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து எனக்கு சூட்டபுளாக. பட் என் ஃப்ரெண்டு ஓட்டிட்டு அவர் வந்து எடுத்தே அவன் சொல்லி புக்கே பண்ணிட்டார் வண்டியை. பட் அந்த 7 சீட்டராக பார்க்கும்போது லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் கிடைக்குது. பட் அண்டர் தை காலி இந்த இடத்துல. நீங்கள் சொல்கிறது தேர்ட் ரோல் இஸ் ஆல்வேஸ் வந்து கிட்ஸுக்கு ஓரியன்டடாக தான். எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் 700 பயன்படுத்திட்டு திரும்ப இந்த 9Sக்கு வரும்போது 700வே அண்டர் தை பிரச்சனை பெட்டராக இருந்துச்சு. அதில் லூஸ் பண்ணிட்டாங்க. அதை விட கம்மியாக ஃபீல் ஆகுது. எக்ஸாக்ட்லி. பட் ஆஸ் அ குவாலிட்டி லெவல்ஸு, அந்த ப்ராடக்டோட டிரைவபிலிட்டி, அதில் போயிருக்கிற மஹேந்திரா உள்ளே கொண்டு போயிருக்கிற அந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்க்கும்போது சர்ப்ரைசிங்லி மஹேந்திரா அண்ட் டாடா இஸ் டேக்கிங், அதாவது ஹிண்டை, கியா, மாருதி, டொயோட்டா, ஜாப்பனீஸ், கொரியன் எல்லாத்தையும் வந்து எதிர்த்து நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரிஸ்க் எடுத்து அடிக்கிறாங்க. ஓகே. ஸோ 9S வெயிட் பண்ணலாமா, போகலாமா? நீங்கள் ஒரு 7 சீட்டர் EV பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதியில் ஒரு நல்ல சாய்ஸ் அதுதான். ஏன்னா இப்போதைக்கு 7 சீட்டர் EVன் போது கிளாவிஸ் EV சொல்லலாம். ஆனால் அது NMC பேட்டரி டெக்னாலஜியெல்லாம் கம்மி தான். அதே ஹையர் கேட்டகரியில் நம்ம போனோம்னா BYDயோட அந்த 7 சீட்டர் இருக்குது. அதுவுமே அந்தளவுக்கு ரீச்சும் இல்லை, மார்க்கெட்டிங்கும் பண்ணுறது இல்லை. ஸோ மஹேந்திரா தரப்புலேருந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நான் ரிவ்யூ பண்ண முடியல அந்த டைமில், நான் ட்ராவலில் இருந்தேன். GS பண்ணியிருப்பாரு, நம்ம சேனலில் தினேஷ் வந்து ரிவ்யூ போட்டிருப்பாரு. ஸோ அது இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக மெயின் இந்த மிட் சைஸ் கிராஸ் ஓவர் செக்மெண்ட்டை துவங்கினவர் ரெனோ டஸ்டர் வருது. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆக்சுவலி என்னென்ன என்ஜின்ஸ் வரப்போகுதுன்னு ஒரு கிளாரிட்டி இன்னும் கூட எங்கேயுமே பெருசாக கிடைக்கல. ஆனால் நான் எதிர்பார்க்கறது 1.3 டர்போ அது வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வருது. கூடவே ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட். அது நீட்டான பேக்கேஜ். ஆனால் டீசல் வராது. டீசல் இல்லை. ஸோ சார் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டப்போ டீசல் ஏன் சார் வரல, டீசல் இன்றைக்கி இருக்கிற கஃபே நாம்ஸ், இன்றைக்கி இருக்கிற நாம்ஸ்லாம் அவங்க டீசல்லாம் கொண்டு வந்தால் கஷ்டங்க, ப்ரைஸிங் பண்ண முடியாது. பட் ஏற்கனவே பழைய டஸ்டர்லேயும் சரி, அந்த கேப்சர்லேயும் சரி 1.3 டர்போ ரொம்ப சூப்பராக இருந்தது.
156 PS அப்போவே ஆமா. கொடுத்தாங்க. இப்பயும் எனக்கு தெரிஞ்சு 160 கிட்ட ஆ. பவர் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் CVT கேரண்டியாக கொடுக்க தான் போகிறாங்க. மேனுவல் ஆப்வியஸ்லி இருக்கும். ஹைபிரிட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். என்ன நல்லா பொறுத்தவரை இருக்கும். நம்ம இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு எல்பிஜி ஹைபிரிட் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? LPG ஹைபிரிட். ரைட் பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து டெக்னாலஜி ரீதியாக இப்போ இருக்கிற பனராமிக் சன்ரூஃப்லேருந்து அது இதுன்னு எல்லாமே கொடுக்க தான் எல்லாமே போறாங்கன்னு வரும். நினைக்கிறேன். அதோட காப்பி தான் நிசானோட டெக்ஸ்டான். டெக்டான் கரெக்ட். ஆ. அது என்ன லான்ச் சொல்லியிருக்காங்களே எனக்கு அதை date பற்றி இன்னும் எனக்கு வரல. தெரியல. டெக்ஸ்டானா டிக்டானா, சாரி நான் பெயரை மறந்துட்டேன். டெக்டான். டெக்டான். ஆ. ஸோ அதோடைய டேட் இன்னும் வரல. பட் டஸ்டர் கேரண்டியாக ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ ரிவ்யூஸ் நம்ம கூடிய விரைவிலே கொண்டு வரோம். டஸ்டருக்கு வெயிட் பண்ணலாமா? ரெனோ டஸ்டரை பொறுத்த வரைக்கும் 50-50. கரெக்ட். ஏன்னா அது வந்தால் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை. ஏன்னா செல்டாஸ் வந்தாச்சு, சியரா வந்தாச்சு, இதெல்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் அது வரப்போகுதுன்னு போது சர்ப்ரைசிங்லி அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹைபிரிட் பவர் ட்ரெயினாக இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கன்றவேன். கண்டிப்பாக டெஃபினெட்லி பாருங்க அப்படிம்பேன். பட் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அண்டு அந்த 1.1 டர்போக்கு ரொம்ப நீஷான ஆடியன்ஸ் தாங்க. நீங்கள் மேஜராக மாஸ் மார்க்கெட்டை நீங்கள் கவர் பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக தேவை. இல்லைனா ஹைபிரிட்ஸ் தேவை. ரினோ நிசான் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு நல்ல ப்ராடக்டை கம்மியான ப்ரைஸிங்கில் கொடுத்து பழைய அவங்களோட கம்பேக்கை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். எனக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மேக்னெட்டே அவங்க வந்து ஒரு அநியாயத்துக்கு கம்மி விலையில் சேல் பண்ணிட்டு இதுக்கு மேலே குறைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த ப்ரைஸிங் எப்படி இந்த ப்ரைஸிங் இதில் வச்சிருக்காங்கன்னு எனக்கும் புரியல. ஸோ அந்த ஒரு ஃபிலாசபியில் இந்த வண்டியுமே கம்மி விலையில் லான்ச் பண்ணி ஒரு வேல்யூ ஃபார் மணி வச்சு அடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா போகும். 11 லேக்கில் பனினும் கிடைக்கிற ப்ரைஸிங்கில் அதே 11 லேக்கில் டாப் ஆஃப் லைன் டெக்னா ப்ளஸ் AMT வந்து நெக்ஸானில் கொடுக்குறாங்க. சரி, மேக்னெட்டில் கொடுக்குறாங்க. அப்போங்கும்போது என்ன அங்கே பவரில் காம்ப்ரமைஸ், அதை நம்ம ஏற்றுக்கணும். அவ்வளோதான். அதுக்காக அதாவது மினிமம், அதாவது என்ன சொல்கிறது, மினிமம் வேல்யூவில் மேக்ஸிமம் காராக அது இருக்குது. ஸோ அது வந்து வெயிட் பண்ணலாமான்னு கேட்டோன்னா 50-50 தான். அது இருந்தால் தான் வேலை நடக்கும்லாம் இல்லை. அது தவிர நிறைய கார்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு ரெனோ அந்த டஸ்டரோடைய அந்த பிராண்டுக்கு அந்த பேருக்கு உங்களுக்கு அந்த கெத்து வேணும்னா வெயிட் பண்ணி பார்க்குறது தப்பில்லை. ரைட். அடுத்தபடியாக டெக்டானும் நம்ம வந்து பேசிட்டோம். நிசான் தரப்புலையுமே அது வந்து ஒரு மேக்னெட்டுக்கு அடுத்து ஒரு சப்போர்ட்டிங் ப்ராடக்டாக தான் வரப்போகுது. பட் அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா போகுங்கிறது என்னுடைய ஃபீலிங். அதுக்கு அடுத்தபடியாக என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஹைபிரிட்ஸ். ஹிண்டையோட ஹைபிரிட்ஸ். ஓகே. ஹிண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹியூஜ் லைனப்குள்ளே போயிட்டு இருக்காங்க. பட் என்ன வண்டியில் வரும்? கரெக்டாக தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டாக தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஸோ சொல்கிறாங்க. கிரெட்டாவும் எனக்கு தெரிஞ்சு இப்போ செல்டாஸோட K3ல அப்கிரேட் பண்ணி பண்ணிடுவாங்க. அந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் மோஸ்ட் ப்ராபப்லி ஃபர்ஸ்ட் நம்ம கிரெட்டால தான் எதிர்பார்ப்போம். ரைட். அது வரும். அப்புறம் ஆப்வியஸ்லி டாட்டாவோட பஞ்ச் வருது ஜனவரியில். பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட். 7XOவோட ஃபேஸ் லிஃப்ட்டும் வருது, பஞ்சோட ஃபேஸ் லிஃப்ட்டும் வருது. ஆமாம். பஞ்சை பொறுத்த வரைக்கும் 7XO முடிச்சிடலாம். ஸோ 7XO வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9Sல எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே ஃபீச்சர்ஸோட தான் கொண்டு வர போகிறாங்க. இன்க்ளூடிங் அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன்லாம். அது என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு புரியல. அது பீப்புள் டிமாண்டிங் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்க. அது டிமாண்ட் இருக்கா நிஜமாவே? வீட்டில் இருக்க குழந்தைங்க அதை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இன்னைக்கு ஒரு காரு பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு 50 to 60% குழந்தைங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்க மேலே அதிகமாக வந்து செல்லம் கொடுத்து குழந்தைங்க மேலே அதிக பாசம் இருக்கிற பீப்புள்னா என் பையன் கேட்குறான் வாங்குறது ஒரு கார் தான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கிடலாமே அப்படின்ற ஒரு யோசனை எல்லாத்துக்கும் டிரைவருக்கும் டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்கள் அதில் கேட்டிங்கனாலும் ஆடியோ வந்து த்ரூ அவுட் வந்து கார் த்ரூ அவுட் நம்ம கேட்க தான் போகிறோம். அப்படிங்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பட் எனிடே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீடியோ கேம்ஸோ யோசிச்சு பாருங்க. டிரைவிங்கில் குழந்தை இந்த பக்கம் வீடியோ கேம் வேண்டாம், அந்த பக்கம் வண்டி நம்ம ஓட்ட முடியுமா? இல்லை. நீங்க ஒண்ணும் இல்ல, வீடியோ கேம்ல கொண்டு போய் கிராஷ் பண்ற மாதிரி ஒரு சத்தம் வரும். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் ஓகே, பட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேசிஸ்ல XUV 7XO செகண்ட் ரோ வந்து ஸ்லைடிங் சீட்ஸ் வருது. அது ஒரு வழியா கொடுக்குறாங்களே சாமி. அதனால அது எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா டிரைவ் கொண்டு வர தான் போறோம் ரிவ்யூ. அது எப்போ 10th அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச எம்பார்க் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜனவரி 10th மேலே நீங்கள் வந்து 10th அந்த டைமில் நீங்கள் ரிவ்யூஸ் எதிர்பார்க்கலாம். 7XO வெயிட் பண்ணலாமா இல்லை 700 போகலாமா? 7XO. ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராக்டிகாலிட்டிஸ் செகண்ட் ரோ ஸ்லைடிங்லாம் வரும்போது 7XOல தான் வரும், 700 இல்லை. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தபடியாக பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் சொன்னோம். ஸோ பஞ்சு இப்போவே நல்லா போட்டுட்ருக்கு irrespective of the engine. ஸோ அது வந்து ஃபேஸ் லிஃப்ட்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு நான் எதிர்பார்க்குற மெயினான ஃபீச்சர் 6 airbags. அது வந்துரும்னு நினைக்கிறேன். அது கேரண்டியாக வந்து ஆகணும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஆல்ட்ராஸில் பண்ண மாதிரி வந்து 6 airbags கொடுத்து அந்த என்ஜினோட மவுண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் கண்டெயின் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வரும். ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் கண்டிப்பாக அப்கிரேட்ஸ் இருக்கும். ஆல்ட்ராஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே ரீதியாக இதுலேயும் வந்து அப்படியே கொண்டு வரத்தான் போகிறாங்க. ப்ரைஸிங் ஆல்ட்ராஸ் ஈக்குவலாக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் டீசல் இருக்காது மோஸ்ட்லி. வாய்ப்புகள் இல்லை. பெட்ரோல், CNG, EV சூப்பராக இருக்கும்ல. அதில் ஆல்ட்ராஸில் இருக்கிற டீசல் இருந்துச்சுன்னா பஞ்சின் பேருக்கேற்ற ஒரு பஞ்சாவது இருக்கும் ஓட்டுறதுக்கு.
பட் இப்போ இருக்கிற ஆல்ட்ராஸ் டீசல்லே கொஞ்சம் டீசல் இன்ஜின் இஷ்யூஸ் கொஞ்சம் நான் வந்து கேள்விப்பட்டு தான் இருக்கேன். இன்ஜின் நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு 40,000 60,000 ஓடின வண்டியிலே டக்குன்னு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது கேள்வி இருக்குது. ஸோ அது இன்னும் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக தான் இருக்குது. டாட்டா இன்னும் அதில் இன்னும் ஒர்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஃபீலிங். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரேசா ஃபேஸ் லிஃப்ட். ஆமாங்க, மாருதி சுசுக்கியோடைய பிரேசா வந்து அந்த செக்மெண்ட்ல இப்போதைக்கு டாப் செல்லர்ல வருஷமா அந்த இன்டீரியர் வந்து அது கொஞ்சம் பழசு தான். பட் ப்ராக்டிகாலிட்டி நம்ம வந்து இந்த இதயத்துலேருந்து யோசிக்காம மூளையிலேருந்து யோசிச்சா ப்ராக்டிக்கலான ஒரு வண்டி பிரேசா. அதுக்கு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு டோஸ் கொடுத்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணா தான் போகும். எக்ஸ்டீரியர் அப்டேட் மேஜராக இருக்குது. ஏன்னா ஃபுல் கேமஃப்ளாஜில் தான் வண்டியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேஜராக அப்கிரேட் வரும். இல்லைனா ஃபுல் கேமஃப்ளாஜ் அவங்க போகணும்னு அவசியம் இல்லைல்ல. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மட்டும்தான் அப்படின்னா கேமஃப்ளாஜ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் தான் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி நம்ம ஸ்கோடா குஷாக் வருது, வர ஜனவரியில் ஸ்கோடா குஷாக் அப்டேட் வருது. அதை நம்ம பார்க்கும்போது வெறும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் மேஜரான அப்டேட் அதுதான் நான் பார்த்தேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து அந்த ஒரு அப்டேட். இன்டீரியர் வந்து நான் பிக்கில் பார்த்தபோது மேஜராக அப்டேட் பண்ண மாதிரி தெரியல. மேபி சாஃப்ட் டச்சில் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு அந்த 1.2 லிட்டர் டர்போ வருதுன்னு சொல்கிறாங்களா, அது எதுலையாவது கொடுக்க சொல்லுங்கள். பார்ப்போம். மாருதி டர்போவில் ப்ளே பண்ணுவாங்களான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு 1.5 ரிலையபிளான என்ஜின் அது இருக்கட்டும். டர்போவும் ஆப்ஷன் கொடுத்தா நல்லது. அண்டர் பாடி சிஎன்ஜி வரும் வருதுங்க. ஓகே. ஸோ இந்த விக்டரிஸில் வந்து அண்டர் பாடி சிஎன்ஜியை கொடுத்து கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீட்டாக கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து எதிர்பார்க்கலாமா, வெயிட் பண்ணலாமா? தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ பிரேசாவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ இருக்கிற பிரேசா ஆஃபர்ஸ் கொடுத்தாங்கன்னா போங்க. ஆஃபர்ஸ் கொடுத்தாங்கன்னா போகலாம். பிரஸா வந்து நல்ல ப்ராடக்ட்டு. எல்லாருமே சொன்னது வந்து அவுடேட்டடாக இருக்குன்னு தான் நான் பேசின வரைக்கும். அந்த அவுடேட்டடாக இருக்குங்கிறத மாற்றினாங்கனாவே நம்பர்ஸ் பண்ணும். கரெக்டான ஒரு ஃபேக்ட். ஸோ பிரேசாவுக்கு வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை, வெயிட் பண்ணுறது. ஏன்னா பலினோ ஃப்ராங்ஸில் கிடைக்கிற இன்டீரியர் ஃபீல் கூட அதில் இல்லை. எக்ஸாக்ட்லி. பலினோவில் லெதரைட் பேடிங் கொடுத்துருக்காங்க. இல்லை, பேஸ்லேருந்தே ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெதரைட் பேடிங், இந்த ஃபீல் டச் அண்ட் ஃபீல் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் பிரஸாவில் இட் மேக்ஸ் அது ஒரு மாதிரி உள்ளே போனாவே போரிங்காக ஒரு ஃபீலை கொடுத்துருது. கரெக்ட். எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஸ்கோடா குஷாக். ஸ்கோடா உடைய நீங்கள் அப்படியே நடுவில் ஒரு ஜாயிண்ட் போட்டீங்க. ஸ்கோடா குஷாக் அண்ட் ஸ்லாவியா ஃபேஸ் லிஃப்ட். அதை தொடர்ந்து ஃபோக்ஸ்வேகனும் வந்துடும். ஸோ அந்த 4 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த 4 வண்டிகளுக்குமே எந்த அளவில் எதிர்பார்க்கலாம்? மேஜர் அப்டேட் இருக்காதுங்க, காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான். என்ஜின்ஸில் மெக்கானிக்கல்ஸ். ஆனால் 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வந்து 1.5ல கொடுக்குறதா சொல்கிறாங்க. 1.5 1 லிட்டர்லையா? 1 லிட்டரில் 1.5 அந்த டிஎஸ்ஜியை தூக்கிட்டு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டருக்குள்ளே போகிறாங்க. அவங்க பெருமைக்குரிய டிஎஸ்ஜியை தூக்கி போட்டு அவங்க பெருமைக்குரிய டிஎஸ்ஜி தாங்க இன்னைக்கு நிறைய பேர் அந்த வண்டி வாங்குறதுலாம் உள்ளது. ஸோ அந்த மாதிரி வித்தியாசங்கள் வருது. 1 லிட்டர் டிஎஸ்ஐ கேரண்டியாக 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டரோட வரும். 1.5க்கு 8 ஸ்பீட் கொண்டு வராங்க. 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். ஏன்னா 1 லிட்டருக்கு 8 ஸ்பீட் தேவைப்படாது. ஆனால் ஹைப்ரிட் வரல எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ சேமாக தான் இருக்க போகுது. ஃபீச்சர்ஸில் அப்கிரேட்ஸ் வரும். பேனராமிக் சன்ரூஃப், பெரிய டச் ஸ்க்ரீன், 360 கேமரா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேரண்டியாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். இல்லை, கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த கேட்டகரியில் இது அவங்க தான் பின்தங்கி இருக்காங்க. ஸோ அவங்க இதெல்லாம் பண்ணாதான் மேலே வர முடியும். மற்றபடி மீறி இந்த பவர் டிரைவர் சீட்டு, கோ டிரைவர் சீட்டு, வென்டிலேட்டர் சீட் அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்கலாம். அதுக்கும் வெயிட் பண்ணலாமா? இஃப் நீங்கள் வந்து ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஒரு காம்பேக்ட் அந்த மிட் செக்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணலாம். டிரைவிங் ஃபோக்கஸ்டாக என்தூசியாஸ்டிக்காக பார்க்குறீங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஈவிட்டரா அண்ட் ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட். ஈவிட்டரா ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட் வந்து ரொம்ப நாளாக புலி வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா ஈவிட்டரா பண்ணிட்டு தான் ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட் பண்ணணும் அப்படின்றதுல இருக்காங்க. ஏன்னா அதோட ப்ராசஸ்லாம் முடிஞ்சது, ஃப்ராங்ஸ்லாம் முடிஞ்சதுன்னு அன்றைக்கே நம்ம ஒருத்தட்ட பேசும்போது தெரிய வந்துச்சு. ஸோ ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட் அது வந்து என்ன பேரலல் ஹைப்ரிடா சீரியஸுங்க. சுசுகியோட ஓன் டெக் சீரியஸ் ஹைப்ரிட்டில் வராங்க. 35 kmpl. அது வந்து ஈவிட்டராவை ஷேடோ பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஈவிட்டராவை அங்கே பொசிஷனிங் பண்ணணும் அப்படின்றதுல முனைப்போடு இருக்காங்க. ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக் பார்க்குறாங்க. ஒரு அரௌண்ட் வந்து 17 to 25 lakhs பட்ஜெட்லனா வெயிட் பண்ணி பாருங்கள். டிசைன் போலரைசிங் தான். பட் அது வந்து டொயோட்டாவில் வரும். டொயோட்டாவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியும். சொல்கிறது ஈவிட்டரா. அதில் அர்பன் க்ரூசர்னு என்னமோ வரும். அர்பன் க்ரூசர் ஸோ அதோட டிசைன் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இப்போ மீடியா பீப்புள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு சொன்ன வரைக்கும் வந்து அதில் ரேஞ்ச் ஆங்ஸைட்டியே இல்லை. நம்ம என்ன அழுத்தினாலும் அது புஷ் பண்ணாலும் 400ங்கிறது ரியல் டைமில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் மேக்ஸ் சென்ஸ். அதே மாதிரி வாவ் ஃபேக்டர் கொடுக்குற கார் கிடையாது. ஒரு காமன் மேனோட பேசிக் நீட்ஸை பூர்த்தி செய்கிற ஒரு காராக இருக்கும். சார்ஜிங் நெட்வொர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லா சேல்ஸ் சர்வீஸ் சர்வீஸில் போட்டிருக்காங்க. அவங்க அதில் டாமினேட்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரிக் கேட்டகரியில் ஈவிட்டராக்கு வெயிட் பண்ணலாமா? எக்ஸிஸ்டிங் பயங்கரமான ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் 17 to 23 lakhs ப்ரைஸிங்குள்ளே எலக்ட்ரிக் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதில் வெயிட் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி இருக்குதுன்னா அது வந்து எக்கனாமிக்கலாக பார்க்குறவங்க கிடையாது, லக்ஸரிக்காக பார்க்குறவங்க.
நான் ஐ மீன் லைக் XV9 9E 9S ஹேரியர் இதெல்லாம் பார்க்குறவங்களாம் லக்ஸரிக்காக தான், எக்கனாமிக்கலாக பார்க்குறவங்க கிடையாது. கரெக்ட். ஏன்னா எக்கனாமிக்கலாக பார்த்தோம்னா சரி வேண்டாம் விடுங்க, நீங்கள் இதெல்லாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். சரிதான், ஓகே. ஸோ விட்டாரா வந்து நாங்கள் வந்து ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்த அளவுக்கு எங்களை இம்ப்ரெஸ் பண்ணல. ப்ராக்டிகாலிட்டி ரீதியாக வண்டி ஓட்டி பார்த்தா எங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். எப்போ கிடைக்குங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட். ஃப்ராங்க்ஸ் ஹைப்ரிட்னு வரும்போது டைசருக்கும் ஹைப்ரிட் வரும். அதுவும் வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கும் தெரியாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தொடர்ந்து நிசானில் ஒரு 7 சீட்டரை விட்டோம். ட்ரைபரா? ஆமாம், நிசான்லேயே ட்ரைபர் வரப்போகுது. அதில் டர்போ வரும்னு எனக்கு ஒரு வதந்தி வந்து ரீச் ஆச்சு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஓகே. ஆனால் நாங்கள் ரெனோவில் பேசின வரைக்கும் எப்போ கேட்டாலும் அதுக்குள்ளே வந்து அந்த 1 லிட்டர் டர்போவை பேக் பண்ண முடியல எங்கனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நிசான் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் மாட் பண்ணி அதை கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சாசியும் நல்லா இருக்கு, ஸ்ட்ரக்சரல் 3 பேருக்கான ஸ்பேசிங் இருக்குது, 3 ரூவும் ப்ராப்பரான ஸ்பேசிங் இருக்குது. ஆமாம். ஸோ அது மிஸ் ஆகியிருக்கிறது அந்த டர்போ பவர் மட்டும்தான். அந்த ஒரு 100 BH இப்படியாவது கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தெரியலைங்க. ஏன்னா வண்டி பற்றி ஸ்பெக்ஸ் இன்னும் டீட்டெயில்ஸாக எங்களுக்கு வந்து தெரியல. அப்படி நீங்கள் 7 சீட்டர் பட்ஜெட்டில் வேணும்னா ட்ரைபரே நீங்கள் போய்க்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா ரெண்டுமே பெரிய வித்தியாசம் வரப்போகிறது இல்லை. டர்போக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். எர்டிகாக்கெல்லாம் அதை அந்த அளவுக்கு பெருசாக வந்து கம்பேர் பண்ண முடியாது. இந்த நான் டர்போ இன்ஜின் எர்டிகாவும் XL6 ரூமின் எல்லாமே அப்டேட் ஆகுது, அடுத்த வருஷம் வருது. அது பார்க்கலாம், அது என்னென்ன ரீதியாக இப்போயே அப்டேட் பண்ணி வீங்கிடுச்சு வண்டி, கொஞ்சம் பெருசு பண்ணி வீங்கி வச்சிருக்காங்க. அவங்கள போக சொல்லுங்க அப்டேட் ஆகாது. ஒரு பக்கம் இந்த 3வது ரோல இந்த பக்கம் ஏசி கொடுத்து அதன ஓரம் வஞ்சன், இந்த பக்கம் இருக்கிற ஏசி இருக்கிறவங்க இங்கே மட்டும் விரைச்சு போயிடும். இங்கே போடுறவங்க ஒரு ரெனோ ட்ரைபரில் அதை பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் கொடுக்குறவங்க ப்ராப்பராக ரூஃப் ஏசி வச்சிருக்காங்க. கரெக்ட். ஸோ என்ன கணக்கில் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஓகே, இதை தாண்டி நம்ம பார்க்குறோம், ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா பெரிதான அப்டேட்ஸ் தெரியல. பட் மோஸ்ட்லி வந்து மஹேந்திரா வந்து ஹைப்ரிட்ஸ் அண்ட் சிஎன்ஜிக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. ஓகே, அது எப்படி அடுத்த வருஷமே வருமா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த BE6 பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாட்ஃபார்மை யூட்டிலைஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் கிடையாது, அந்த டிஎன்ஏல ஒரு ஹைப்ரிட்ஸ் இல்லை சிஎன்ஜிஸ் வரும் அப்படிங்கிறாங்க. டர்போ பெட்ரோல்ஸில் ஃபஸ்ட் அவங்க தான் சிஎன்ஜி வந்து மேபி ஸ்கோடா இன் டெஸ்ட்டில் இருக்குது. பட் மோஸ்ட்லி அவங்க தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்களா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இருக்கு. சரி பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து எல்லாமே வந்து இன்னொரு ஆன்டிசிபேட்டரி ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐயோ நெக்ஸான் நான் மோசமான வண்டின்னு சொல்கிறக்கா இப்படி பண்ணல. தட் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஃப்ரம் டாட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் டாட்டா வந்து முதல்ல அவங்க தான் சிஎன்ஜியில் ஆட்டோமேட்டிக் கொடுத்தாங்க. முதல்ல அவங்க தான் டர்போவில் சிஎன்ஜி கொடுத்தாங்க. அந்த டர்போ சிஎன்ஜியை கொஞ்சம் வந்து மார்க்கெட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னு தோணுது. ரைட், பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டோங்கிறது என்னுடைய ஃபீலிங். இதை தவிர இன்னும் சில பல ப்ராடக்ட்ஸ் மைல்டு அப்டேட்ஸ், மைனர் அப்டேட்ஸ் அப்பப்போ வரும் போகும், அதெல்லாம் இருக்கும். மேஜரான எதிர்பார்க்கக்கூடிய கார்ஸை பற்றி நம்ம வந்து மோஸ்ட்லி பேசிட்டோம். அவ்வளோதாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வில் பி எலக்ட்ரிக் வெர்சஸ் ஹைப்ரிட்ஸ் அப்படின்றது இருக்கும். போக போக அதுதான் ஒரு மேஜரான ஒரு ஃபைட்டாக இருக்க போகுது. பார்க்கலாம் எப்படி ஆகுது. நார்ம்ஸ் வேறு மாறப்போகுது, BS7. ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுதுங்கிறது. சரி விடுங்க. யா, ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லா கார்ஸும் பேசிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். வேறு ஏதாவது கார் மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் இப்போது என்னென்ன கார்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அவசியம் கன்சல்டேஷன் வேணும்னா கன்சல்டேஷன் நம்பர் எங்களோட இருக்குது, நான் ஸ்க்ரீனில் மேலே கொடுக்குறேன் உங்களுக்கு. யா, ஸோ உங்களுக்கு என்ன கார் பிடிச்சது, இல்லை வரப்போகிற கார்ஸில் உங்களுக்கு என்ன கார் பிடிச்சது எல்லாமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ முடிச்சுக்கலாமா? இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் கௌரிசங்கர். நன்றி. நானோ எப்போ வருது இந்த நானோ நான் ஷாக்கிங் ஆனதே ஒரு நியூஸ் சேனலில் நானோ வருதுன்னு வீடியோ போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா பார்த்துட்டு கேட்குறாரு, நியூஸ் சேனலே போடுறாங்க எப்படா பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சண்டைக்கு வராது. நானும் தெளிவாக வீடியோ போட்டேன். நானும் வர்றதற்கான வாய்ப்புகளும் இல்லை, அதில் டாட்டாவும் அதில் வந்து எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை, எல்லாமே ஹோயாக்ஸ் கட்டுக்கதைகள். நானும் ஈவிங்கிறது வரவே வராது. ஏன்னா ஏற்கனவே ஜெயம் நியோவுக்கு அதை சேல் பண்ணிவிட்டு ஜெயம் நியோ வந்து ட்ரை பண்ணாங்க, அதுவும் சேல் ஆகல, ஸ்டாப் பண்ணி அவ்வளோதான், அதோட சாப்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. திரும்ப யாரும் அந்த வதந்திகளை நம்பாதீங்க. ஆமாங்க, நானும் வராதா? வராது. நன்றி, வணக்கம்.